ஹே ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஹிஜாப் பின்னு வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு பாசி வச்சு அழகாக பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ ஒரு ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும். ஸோ நம்மளுடைய சேனலில் ஆரி ப்ளஸ் நம்மளுக்கு தேவையான கிராஃப்ட், ஜுவல்லரி மேக்கிங், ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்கு, ஸோ எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு அழகான ஹிஜாப் பின். அதுக்கு தேவையான எனக்கு கொஞ்சோண்டு பாசியாக நான் கையில் எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தாங்க பாசி தேவைப்படும் நம்மளுடைய ஹிஜாப் பின்னுக்கு. அழகாக பண்ணிடலாம். இதை வெளியில் வாங்க போனோம் அப்படின்னா 100 வரைக்கும் வரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து நம்மளுக்கு தேவையான கம்பி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நரம்பில் பண்ண முடியாது. இதுக்கு தேவையான நல்ல ஒரு மெல்லிசான ஒரு கம்பி எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு பாசி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் பாசியை ஒரு கம்பியில் ஒரு 10 பீட்ஸ் அளவு பாசி வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நீங்கள் அதை மடக்கி ஒரு முறுக்குனீங்கன்னா மேலே ஒரு பெட்டல் ஷேப்பில் வரும். ஸோ அதான் ப்ராசஸ்ஸு. அதை மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து பூ வந்து பெட்டல் வந்து தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. இது நம்மளுடைய கிராஃப்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி டிசைனோ ஒர்க்கோ மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து நான் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஐடியா கொடுத்துட்டு, உங்களுக்கான க்ரியேட்டிவிட்டி நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன மைண்டில் தோணுதோ அதெல்லாம் பண்ணலாம். எல்லாத்துலேயும் நான் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு கிளிக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பாசியை கோர்த்துட்டு கம்பியை நல்லா முறுக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட்டல் ஷேப்பில் கிடச்சிரும். இதை வந்து நான் இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, சும்மா நார்மலாக நீங்கள் ரெடி பண்ணாலே போதும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹிஜாப் பின். பார்த்துருப்பீங்கல்ல வீடியோவில். இன்றைக்கி நான் வந்து ஒரு பிங்க் கலர் லைட் கலராக வந்து கலெக்ட் பண்ணி செய்கிறேன். ஓகே, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பெட்டல் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ என்னென்ன கலர் தேவையோ அதை ஃபுல்லாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ண போகிறேன். அது எப்போன்னு தெரில. என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளே வச்சு ஜுவல்லரி மேக்கிங்க்கான வீடியோ. இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட பர்சனலாக. ஸோ அந்த வீடியோ நான் சூப்பராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, எனக்கு தேவையான பெட்டல்ஸ் எல்லாம் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இது சும்மா கொஞ்சோண்டு பாசியில் அழகாக பண்ணக்கூடிய ஒன்று. உங்களுக்கு தேவையானதை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஓகே, ஒரு குறிப்பிட்ட அளவு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான வேலைங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் பண்ணிட்டேன். எனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி எல்லாமே லைட் கலர் ஒரு பீட்ஸ் வச்சு தான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல டார்க் கலரில் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். நல்ல அழகழகான கலரில் நீங்கள் எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா, 1 by 1 வச்சு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 by 1 வச்சு அப்படியே ஒவ்வொரு பாசியாக வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. கம்பிங்கிறனால ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து கிச்சன் நிற்கும். வயர்னா தான் நம்மளுக்கு டெம்பர் கிடைக்காது. இது கம்பிங்கிறனால சூப்பராக டெம்பராக நிற்கும். இந்த மாதிரி நம்ம 1 by 1 வச்சு ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அழகாக ரெடி ஆயிடுச்சு ஒரு குட்டிக்கும் பூவு.
இந்த பூவை அடுத்து நம்ம ஹிஜாப் பின் இருக்குல்ல, பின்னில் வச்சு நம்ம வந்து செட் பண்ணணும். ஓகே, நான் ஒரு 20 பூ பெட்டல் வந்து ரெடி பண்ணியிருக்கலாம். அழகாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பின்னு வந்து இப்போ வந்து பூ வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹிஜாப் பின்னில் இதை வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஹிஜாப் பின்னு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இதோட இதை வந்து நம்ம வந்து வச்சு செட் பண்ணணும். நீங்கள் அந்த ஹோலில் ஃபுல்லாக செம்பு கம்பி வச்சு நாட் மாதிரி போட்டு செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் செட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. செட் பண்ணுறதை காட்டலை, ஏன்னா அது லாங்காக போய்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே, நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபைனலாக. நான் உங்களுக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் செஞ்ச ஒரு குட்டியான ஹிஜாப் பின் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சோண்டு பாசி வச்சு பண்ணக்கூடிய ஒரு அழகான ஹிஜாப் பின். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, என்னோடய ஹிஜாப் பின் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஹிஜாப் பின் வேணும்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம்.